உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அது என்னமோ தெரியல அன்பரசி, உன்னை யாராவது ஏதாவது சொன்னா என்னால் அதை தாங்க முடியல. அந்த கோவத்தில் தான் நான் நிதானம் இல்லாம பேசிட்டேன். சாரி என்கிட்ட சொல்ல வேண்டாம். நீங்க யார்கிட்டலாம் எரிஞ்சு விழுந்தீங்களோ அவங்க கிட்ட கேளுங்க. ஓகே, கேட்டுட்டா போச்சு. நீ சொல்லி நான் எதை மறுத்திருக்கேன் சொல்லு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு ஆக்சுவலி என்ன ஆச்சு? ஏதோ ஒரு மாதிரி மூட் அவுட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. காய்ச்சல் வந்ததுக்கே எனக்கு தெரிஞ்சு வேற ஏதோ காரணம் இருக்கு. என்னன்னு சொல்லு. அது ஒன்றும் இல்லை சார். என் அன்பரசியை பற்றி எனக்கு தெரியாதா? நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போதே அதில் ஏதோ இருக்குன்னு தெரியுது. இங்கே பாரு, நீ எதையுமே மறைக்காம என்கிட்ட சொல்லு. சொல்லு அன்பு. அனன்யா ஜெய்யதான் கல்யாணம் படிப்பேன்னு சொல்றா சார். ஏய், என்ன அன்பரசி சொல்ற? ஆமா சார், இத ஜெய் தான் என்கிட்ட சொன்னாரு. அனன்யா என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதியா இருக்கா. நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. ஜெய் கிட்ட போய் இவ லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்கா சார். அதுக்கு அவரு ஏற்கனவே வேற ஒரு பொண்ணை நான் லவ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் அதுக்கப்புறம் கூட இவ அவரை விடாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா அவரு என்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அதுவும் இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சா அவங்க மனசு கஷ்டப்படுவாங்கன்னு ரொம்பவே பயப்படுறாரு. கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இவ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காளே சார். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சார். இவ்வளோ பண்றாளா அவ? இத பத்தி யோசிச்சுதான் உனக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. நீ தான் தங்கச்சின்னு அவன் மேல அக்கறை எல்லாமே பண்ற. அவ உன்னை அப்படி நினைக்கவே இல்லை. அன்பரசி, அதை விடு. பாரு, அவ என்ன பிளான் பண்ணாலும் சரி, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். முதல்ல ஹாஸ்பிடல் போயிட்டு உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு பாப்போம். சார், சாரி சார். ஆனா இப்போதைக்கு இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், முக்கியமா அத்தைக்கு. நான் எதுக்கு அன்பரசி சொல்ல போறேன்? நீ அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்காம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. ஓகே? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.